கொரியால இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தா இந்த நூடுல்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ கொரியால இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸ தான் ட்ரை பண்ண போறேன். இருக்கதிலே இந்த கப் தான் கொஞ்சம் புதுசாவும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் இருந்துச்சு. சரி ஓகே இத ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருந்தேன். எனக்கு வந்து சுத்தமா ஐடியாவே இல்ல. இதோட டேஸ்ட் எப்படி வரும்ன்ட்டு. ஏன்னா, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கப் நூடுல்ஸ ட்ரை பண்றேன். நூடுல்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியா இருந்தது. சரி ஓகே இவ்வளோ தான் இருக்கும் போலன்ட்டு இருக்கிற மசாலாலாம் கொட்டி, தண்ணி வந்து நெறையிற அளவுக்கு ஊத்திட்டு எடுத்து மைக்ரோ ஓவன்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். இந்த நூடுல்ஸு மத்த நூடுல்ஸோட கொஞ்சம் சின்னதா இருந்தது. டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே தான் எடுத்து மைக்ரோ ஓவன்ல வச்சேன். அந்த கப்போடயே வச்சுட்டேன். அந்த கப்போட நிலைமைய பார்த்தா ரொம்பவும் பாவமா போச்சு. சரி ஓகே கப்பு தான் இப்படி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா நூடுல்ஸ் நல்லா தான் இருந்தது. அத டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் அடிப்பொலி உண்மையிலே. கொரியால இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா இந்த நூடுல்ஸ வாங்கி ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கு. வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.